ஓம் ஸ்ரீ குருவியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி. அன்னைக்கு தினம் இந்த ஒரு விதை உங்கள் கையில் இருந்தால் போதும், பரம ஏழை கூட பணக்காரராக மாறலாம். 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. மகா சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரவாரம், அது கூட பிரதோஷம் இருக்குது, அது கூட மகா சிவராத்திரியும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இரவு 8:20 மணிக்கு மேலே தான், அதாவது மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு மேலே தான் பிறக்குது. அந்த நேரத்தில் தான் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகுது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை, இது என்ன விதை அப்படின்னா தாமரை விதை. அந்த தாமரை விதையை வச்சு பண்ணக்கூடிய தாமரை மணி மாலை அப்படிங்கிற பொருள் தான் நம்ம கையில் இருக்கணும். இது எல்லா விதமான தேவஸ்தான கடைகள்லையும் காதி பவன்லையும் கண்டிப்பாக கிடைக்கும். விலையும் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்ப எளிமையான விலை தான். அப்பேற்பட்ட தாமரை மணி மாலையை ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க அதையே பயன்படுத்திக்கலாம், இல்லாதவங்க அன்னைக்கு தினம் புதுசாக வாங்கலாம். இந்த தாமரை மணி மாலையை வச்சு நம்ம எந்த விதமான பரிகாரமும் செய்ய போகிறதில்ல. சிவபெருமானை வணங்குறதுக்கு ஒரு வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 8ஆம் தேதி சதுர்த்தசி திதி அப்படிங்கிறது இரவு 8:20 மணிக்கு மேலே தான் பிறக்குது. அதனால் சிவராத்திரி சம்பந்தமான பூஜைகள், பரிகாரங்கள், வழிபாடு இது எல்லாத்தையும் 8:20 மணிக்கு மேலே தான் செய்யணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாமரை மணி மாலையை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. மகா சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த ஒரு வழிபாடை நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தாமரை மணி மாலையை வச்சு இந்த வழிபாடை செஞ்சாலும் சரி, உங்களோட வலது கையில் அந்த தாமரை மணி மாலையை வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு 108 முறை ஜபம் செய்யுங்க. லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய தாமரை மலர்ந்து கிடைக்கக்கூடிய விதையிலிருந்து செய்கிறது தான் தாமரை மணி மாலை. அப்பேற்பட்ட ஒரு அம்சம் பொருந்திய ஒரு மகத்துவம் வாய்ந்த அந்த தாமரை மணி மாலையை மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஜபம் செய்யும்போது, அதுவும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு நம்ம ஜபம் செய்யும்போது அதோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெரிது. இந்த தாமரை மணி மாலை அப்படிங்கிறது நேர்மறை சக்தி கொண்ட ஒரு பொருள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, சகோதரர்களுக்கிடையே சண்டை போட்டு இருக்கிறதுன்னு பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்குது. யார் ஒருத்தவங்க வீட்டில் தாமரை மணி மாலை இருக்கோ அவங்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். தாமரை மணி மாலைக்கு பணத்தை வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியும் இருக்குது. அப்பேற்பட்ட தாமரை மணி மாலையை மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் கையில் வச்சு 108 முறை ஓம் நமச்சிவாய நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்த மாலைக்கான பவரும் அதிகமாகிடும். உங்களுக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மகாலட்சுமி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.